துயர்ந்தாய் நிம்மதி தருமே நிகரேது புவி மீது நிகரேது புவி மீது இயலும் இசையும் கலையும் இயமதில் மகிழ்நூற சுகந்தாரும் ஓங்காரமாயிலகும் நாளும் இந்த அதிகாரமே எனது கீதம் ஓங்காரமாயிலகும் நாளும் பாடும் துமையானை அசைந்தாடும் நாகம் இடத்தோடு மலை மேவும் மொழியான ராகம் இசை பாடும் துமையானை அசைந்தாடும் நாகம் இடத்தோடு மலை மேவும் மொழியான ராகம் ஆவினங்கில் மகிழி செய்யே செய்யே காவியமகன் புகழி செய்யே அமது கீதமே தமிழ் போதையால் மனது தூங்கினே இணையில்லாத கதையிலாகும் எங்கும் புகழருமே கணிந்து நிறைந்து ஓங்காரமாய் விளங்கும் காலம் இந்த அதிகாரமே எனது கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் காலம் விவசாய பருமூடு மக்களே 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 96 தத்துவம் 108 விஞ்ஞானங்களை கற்றுடன் ரசிக பெருமக்களே உங்கள் அனுபவக்கும் தென்பகுதி ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோனார் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். விடை தீர்க்கவே நாயகனே வேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் குணத்தீர்க்க விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் விநாயகனே வேத முகத்தோடு கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் விநாயகனே வேத முகத்தோடு கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஆடை முகத்தோடு சித்தி கணபதியே நடத்தி தெடுப்பு நடுதியே சித்தி கணபதியே நடத்தி தெடுப்பு நடுதியே சித்தி கணபதியே நடத்தி தெடுப்பு நடுதியே இதில் வளர அறிவு மணியே சிவதேவியின் நமக்கடியே தீர்க்க விநாயகனே முகத்தோடு கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் சந்திரனை அகிடத்தில் சோக்கி வாசுவந்தன சுருட்டி வைரத்தில் சந்திரனை
சுற்றி ஒரு மட்டும் பதக்கத்துடன் ஒப்பரனூர் பருகே ஒத்த பதக்கத்துடன் ஒரு முப்பது பருகே ஒத்த பதக்கத்துடன் ஒரு முப்பரனூர் பருகே நடக்கிறது நடக்கிறது வழக்கே நீயாத நம்பி தருகே தீர்க்க விநாயகனே புகுத்தோனே கணபதியே வருவார் ஐயா கணபதியே வருவார் ஐயா கணபதியே வருவார். தென்பகுதி தெலுங்காபுரி சீமையே ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் போனார். என்னுடைய மலையாள் பேர் கோட்டை கருப்பாய். என்னுடைய மலையாளுக்கும் எனக்கும் எத்தனை பொண்ணும் பொருளை கொடுத்தாண்டவன் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை. என்ன செய்வேன்? எனக்கோ வயது 60 ஆகிறது. என்னுடைய மலையாள் கோட்டை கருப்பாய்க்கு 50 வயது ஆகிறது. எங்கள் இருவருக்கும் குழந்தை செல்வங்கள் இல்லை. அப்படி மீண்டும் என்னுடைய மலையாள் கோட்டை கருப்பாய் நிறமான கர்ப்பிணியாக இருந்தாலும் பிறக்கின்ற குழந்தை அனைத்தும் இருந்து பிறந்து விடுகிறது. என்னவென்று புரியவில்லை. என்றாலும் மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் இருவருக்கும் குழந்தை செல்வம் இல்லை. அதற்காக மக்கள் அல்ல எங்களை பார்த்து கேவலமாக பேசுகிறார்கள். எப்படி பிள்ளை இல்லா பெரும்பாவி மக்கள் எல்லாம் ஆவாவி என்று மக்கள் ஆண்டவரே ஏளனமாக பேசுகிறார்கள். ஆண்டவா இறைவா அரிய அமக்காரா இத்தனை பொண்ணு பொருளை கொடுத்தாயே எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை. பெருக்கும் குழந்தை அனைத்தும் இறந்து பிறந்து விடுகிறது. ஆண்டவா நான் உனக்கு என்னையா குற்றம் செய்தேன்? என்ன குற்றம் செய்தேன்? மக்கள் அனைவரும் எப்படி கேவலமாக பேசுகிறார் தெரியுமா? இறைவா பிள்ளையில்லா பாவி என்று பாவி என்று எங்களை பாவி ஏசிறார்கள் ஏசிறார்கள். ஐயா பிள்ளையில்லா பாவி என்று பாவி என்று எங்களை பாவி ஏசிறார்கள் ஏசிறார்கள். ஐயா பிள்ளையில்லா பாவி என்று பாவி என்று எங்களை பெருமாவி ஏசிறார்கள் ஏசிறார்கள். ஐயா பிள்ளையில்லா பாவி என்று பாவி என்று என்னை பெருமாவி ஏசிறார்கள் ஏசிறார்கள். ஐயோ மக்கள் பாவி என்று பாவி என்று எந்த மானிடமே ஏசிறார்கள் ஏசிறார்கள். பார்த்து பிள்ளை இல்லா பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாமாவி என்று மக்கள் அனைவரும் எங்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள் தெரியுமா? என்னுடைய மலையாய் கோட்டை கருப்பாயை பார்த்து மக்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? மலரி மலரி என்று மலரி என்று இந்த மாநிலமே ஏசிறார்கள் ஏசிறார்கள். ஐயா மலரி மலரி என்று மலரி என்று என்னை மாநிலமே ஏசுதையோ பேசுதையோ. ஐயோ மலரி மலரி என்று மலரி என்று இந்த மாநிலமே ஏசிறார்கள் ஏசிறார்கள். என்னுடைய மலையாளி பார்த்து மலடி மலடி என்று மக்கள் அனைவரும் ஏளனமாக பேசுகிறார்கள். இத்தனை பொண்ணு பொருளை கொடுத்தாயே
எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லையே. மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை மாறி மாறி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவா, அரிரா மக்காரா, அழகு மலையாளே, நானும் என்னுடைய மலையாளம் உனக்கு அனைத்தினமும் எப்படி எல்லாம் பூஜைகள் செய்து கொண்டு வருகிறோம் தெரியும். எனக்கு மையம் வர வேண்டும் என்று வேண்டும் என்று கொஞ்சம் என்ன விளையாடவே விளையாடவே நாங்கள் குழந்தை வர வேண்டும் என்று வேண்டும் என்று கொஞ்சம் விளையாடவே விளையாடவே எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று வேண்டும் என்று விளையாடவே விளையாடவே நாங்கள் மையம் வர வேண்டும் என்று வேண்டும் என்று எப்படி மடியில் வைத்து விளையாடுவதற்கு மனவச்செல்வ வேண்டும் என்று நானும் எப்படி மலையாளம் உனக்கு அனைத்தினமும் எப்படி எல்லாம் பூஜைகள் செய்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை. என்னுடைய மலையாள கோட்டை கற்பை நிறமாத கற்பனை இருந்தாலும் பிறக்கின்ற குழந்தை அனைத்தும் இறந்து பிறக்க முடியாது. நான் உனக்கு என்ன குற்ற செய்தேன்? இருந்தாலும் என்னுடைய நாட்டில் என்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது மந்திரி அழைத்து குறைகள் யாவும் அறிய வேண்டும். மந்திரி அழைக்கே யாரங்கே? அமைச்சரே, மன்னர்களா, தாங்களது பொன்னான பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் அரசே. மன்னா, அழைத்த காரணம்? மந்திரி வரலை. மன்னா, நம்மளுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? இந்த கோட்டு பெருமாளுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? சிறப்பாக இருக்கிறதா இல்லை ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் அல்லவா? உண்மைதான், உண்மைதான். கேட்கணுமா வேணுமா? தாராளமாக கேளுங்கள். ஏராளமான பதில்களை உரைக்கிறேன். சரி, உரைக்கிறியா சொல்றியா? கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சரி சரி, கேட்கணுமா? அலையங்கள் தோறும் மாறுகள் பூசை, அலையங்கள் தோறும் மாறுகள் பூசை, அலையங்கள் தோறும் மாறுகள் பூசை எప్పుடே நடத்தி அவை எனக்கு தெரிவதற்கு மகள் பெருமே நகைச்சிடும் ராஜனத்தில் எதியுணர்த்தி. அமைச்சரே, நம்முடைய நாட்டிலே தேவாலயம், பெருமாலயம், விஷ்ணு ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலையை காலை மாலை உச்சென்ற வேளைகளில் முப்பூசிகளும் சிறப்பாக நடந்து வருகிறதா இல்லை ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா? தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு, காளி, துர்கை, பிடாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் 6 கால பூஜைகள் அருமையான முறையில் நடந்து வருகிறது. அதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா. எந்த விதமான குறைபாடுகள் இல்லை என்று சொல்கிறாய். இருந்தாலும் நம்ம நாட்டிலே அந்த தீரத்தில் நிச்சயமாகவே, அந்த தீரத்தில் நிச்சயமாகவே, அந்த தீரத்தில் நிச்சயமாகவே, அந்த தீரத்தில் நிச்சயமாகவே அப்புடனே நடந்து அதை எனக்கு தெரிவதற்கு மகிழ் பெருதே நினைச்சுகிறார் எது என்ன உறப்பி. அமைச்சரே, நம்மளுடைய நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்திருக்கிறோம் அல்லவா? எல்லா மக்களும் சரியாக அன்னமடைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லை ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தீர்கள். அதில் ஊன், குருடு, செவிடு, சப்பான் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அன்னமருந்து விட்டு அருமையானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா. அப்படி என்றால் நம்மளுடைய நாட்டிலே குறை இல்லை, மக்களுக்கு குறை இல்லை, அனைவரும் செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்கிறாய். இந்த மன்னரை பற்றி மக்கள் ஏதேனும் குறைபாடுகள் சொன்னார்களா? கூறினார்கள் மன்னா. என்ன சொன்னார்கள்? தாங்களுக்கு பிறகு நமது திருநாவல் சீமை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று நாட்டு மக்கள் வருந்திக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா என்று சொல்கிறாய். மன்னர் எப்படி எல்லாம் ஆட்சி பரிபாலனம் செய்து கொண்டாலும் மன்னருக்கு பின்னால் நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று மக்கள் அனைவரும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான். நான் என்ன செய்வேன்? அந்த ஆண்டவன் அரிநாமக்காரன அனைத்திடமும் வேண்டி வருகிறேன். எத்தனையோ பொண்ணும் பெருமை கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லையே. மத்தியில்லை என்னுடைய மனையால் கோட்டை கற்பை நிறமான கற்பனையாக இருந்தாலும் பிறக்கின்ற குழந்தை அனைத்தும் இறந்து விருந்து விடுகிறது. நான் என்னவென்றே புரியவில்லை. உண்மைதான் மன்னா. ஆமா, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய மனையால் கோட்டை கற்பை இப்பொழுது நிறமான கற்பனையாக இருக்கின்றான். அப்படியா? ஆமா, அரவணைக்குள்ளாக பெண்கள் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். என்ன மட்டும் தெரியவில்லை. சீக்கிரமாக சென்று அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று பார்த்து ஓட்டுவார்கள். பார்த்து வருகிறேன். மகிழ்ச்சியான செய்தி. உண்மைதான். நம்மளுடைய அரண்மனையில மகிழ்ச்சியா? ஆமாங்க. அப்படி என்ன மகிழ்ச்சி? தாங்களது மனைவியாருக்கு, மனைவியாருக்கு, நம்ம கோட்டை கற்பை அம்மாவுக்கு, ஆமா, மகாராணி அம்மாவுக்கு, சொல்லு, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு, உங்க சம்சாரத்துக்கு
என்னுடைய மனையார் கூட்டி கேட்பா, என்னப்பா இவ்வளவு நீட்டமா சொல்றியே? என்ன உங்க பொண்டாட்டிக்கு 2. என் பொண்டாட்டிக்கு 2ங்க. என்ன அது? என்ன நினைச்சீங்க? இல்ல நீ என்ன 2 இல்லையே? தவறா நினைக்க கூடாது மண்ணா. தவறா? நீ சொல்றதே தவறா தெரியுதே. இல்ல நினைச்சேன், நீ போய் பார்க்க சொன்னீங்க, நான் பார்த்து 2 பார்த்தேன். என்னத்தை பார்த்தா 2? தாங்களது மனைவியாருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. என்ன 2 பெண் குழந்தைகளா? 2ங்க. 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறா? மந்திரி மன்னா, உண்மையாக நீங்க செட்டு பார்த்தீங்களா? ஆமாங்க. 2 பெண் குழந்தைகளா? கிழவிட்ட கேட்டேன். என்னன்னு? கிழவி சொன்னா என்னன்னு? 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குதுன்னு. 2 பொம்பளை பிள்ளையா? ஆண் மகன் இல்லையா? ஏங்க இந்த பிள்ளை பிறந்தா நம்மளுக்கு எனக்கு பிள்ளை பிறந்தா சரித்தியா? ஓ, பெண்கள் பிறந்தாச்சாரு. ஆமா. இத்தனை நாளாக என்னுடைய அரண்மனையிலே குழந்தை செல்வம் இல்லை. அப்படி மீண்டும் குழந்தை பிறந்தால் என்னையே பிறந்தது. இப்பொழுது 2 குழந்தைகள் உயிரோடு பிறந்திருக்கிறது என்று சொல்கிறாய். ஒண்ணு கூட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மத்திய உடனே மீண்டும் அரண்மனைக்குள்ளாக ஏதோ ஒரு சத்தம் வைக்கிறது என்னவென்று தெரியவில்லையே. மறுபடியுமா? ம். என்ன வயிறா வேறையா? எப்பா வரேன், போய் பார்த்து பாருங்கள். என்னாச்சு என்னாச்சு? அட என்னாச்சு? மந்திரியாரே என்னாச்சு? எங்கே மன்னர்? இங்க இருக்கிறீங்களா? நல்ல வேலையா போச்சு, மைசெட்ல முட்டி இருப்பேன். என்ன அண்ணா, அரண்மனைக்குள்ளாக வேகமாக சென்றீர்கள்? ஆமாங்க. என்னுடைய 2 குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்களா? ஒண்ணு கூட என்னுடைய மலையாள கோட்டைக்கலப்பா எப்படி இருக்கிறாள்? நல்லா இருக்கிறாங்க. நலமாக இருக்கிறார்கள். மறுபடியும் தாங்களது மனைவியா இருக்கு 2. முன்பதாக 2 குழந்தைகள் என்று சொன்னீர்கள். ஆமா, முன்னாடி 2, இப்ப பின்னாடி 2 இல்ல, முன்னாடிதான் 2. இப்பவும் 2. 2 குழந்தைகள் பிறந்தார்கள். மறுபடியும் தாங்களது மனைவியா இருக்கு 2 பெண் குழந்தைகள். மீண்டும் 2 குழந்தைகளா? 4 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. 4 குழந்தைகளா? ஆமாங்க. என்ன மந்திரி சொல்றாங்க? உண்மையாக சொல்கிறாயா இல்ல பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறாயா? நான் பொய்யா சொல்றேன். 4 குழந்தைகள் பிறந்திருக்கிறதா? 4 பெண் குழந்தைகள். ஆமாங்க. உண்மையாக சத்தியமா இருந்தாலும் இருக்கும். அந்த ஆண்டவன் இதற்காகத்தான் இத்தனை நாளாக பொறுமையாக இருந்தார் என்று நினைக்கின்றேன். கேள்விப்பட்டீங்களா பழமொழி? எப்படி? அதாவது கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை போட்டுட்டு கொடுக்குமா? ஓ, அது இந்த நேரம் இங்க வேற போட்டுட்டு இல்ல இல்ல, அது எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, மீண்டும் வரணுக்குள்ளாக ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன ஒண்ணு தெரியும். போய் பார்த்து வாருங்க. என்ன இப்படி சத்தம்? மன்னா ஆத்தாடி, இது என்ன வயிறா வேறையா? வேப்ப பழத்தை பதுக்கிற மாதிரி பிதிக்கி தள்ளிட்டு இருக்குது. மன்னா என்ன புலம்பிட்டு வரையா? அப்புறம் நான் என்னங்க செய்யட்டும்? மறுபடியும் தாங்களது மனைவியாருக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகளா? ஆமாங்க. முன்பதாக பிறந்த 4 குழந்தைகள் பெண் குழந்தைகள். ஆமா. இப்பொழுது மீண்டும் பெண் குழந்தைகள் என்று சொல்கிறாய். ஆமா. மந்திரி அவர்களே, அண்ணா வர வர ரொம்ப போய் பேச ஆரம்பிச்சிட்ட நீ. எந்த காலத்துல இந்த ரசீது போட்டவங்களுக்கு போகாம இன்னைக்கு வேற ஆளு தெரியும், எனக்கு தெரியும். மந்திரி அவர்களே, அண்ணா எங்காவது உலகத்துல யாருக்காவது 7 குழந்தைக்கு பிறந்திருக்கிறதா? உண்மையா நீ பாத்தியா? நீ ஏதாவது போய் சொல்லி மன்னரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இப்படி போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? பிறகு மருத்துவ கிழவியில போய் கேட்டேன். என்ன கிழவிதான் சொன்னா, என்ன முத 4 பிள்ளை பிறந்திருக்குது, இப்ப 3 பிள்ளை பிறந்திருக்குது. 7 பொம்பளை பிள்ளையா? 7 பொம்பளை பிள்ளை. உண்மையாக? ஆமாங்க. நிச்சயமாக. நிச்சயமாக. மந்திரி அவர்களே, அண்ணா நீ சொல்வதை பார்த்த எனக்கு அளவு இல்ல சந்தோஷம். ஆமாங்க. இத்தனை நாளாக அரண்மனையில் குழந்தை செல்வம் இல்லை. ஆமா என்று நினைத்திருந்தேன். சந்தோஷம். ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்றால் இந்த உலகத்திலேயே கொடுத்து வைத்தவன் நான் தான் ஐயா. ஆமாங்க. நான் தான் உலகத்திலே கொடுத்து வைத்தவன். சந்தோஷத்தை 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆமா, 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறது அல்லவா? ஆமா. என்னுடைய நாட்டு மக்களிடத்தில் சென்று கோட்டை பெருமாள் மன்னருக்கு 7 குழந்தைகள் பிறந்திருப்பதாக சொல்லிவிட்டு வாருங்கள். போ போ, நாட்டு மக்களுக்கு. ஆமா, குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வாருங்கள். தாங்களுக்கு 60 ஆண்டு காலமாக குழந்தைகளே இல்லை. இருப்பினும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அனைவரும் அலைகடலான திரண்டு அரண்மனைக்கு வருவார்கள், குழந்தைகளை பார்ப்பார்கள். குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த குழந்தை அழகாக உள்ளது, அந்த குழந்தை அழகாக உள்ளது என்று கூறும் பொழுது குழந்தைகளுக்கு திருச்சி வரும். திருச்சியா? ஆமாங்க, என்னமோ சொல்லுவாங்க. திருச்சி வரும், நோய் வரும், பிள்ளைக்கு செத்து போயிடுவாங்க. அப்படி வந்து மக்கள் பாப்பாங்களா? பார்த்தா அப்புறம் ஏங்க கண்ணடிக்கு தப்பலாம், கண்ணடிக்கு தப்ப முடியுமா? ஆமா ஆமா, நீ சொல்றது சரியா? உண்மைதான் மன்னா. அப்படி என்றால் பிறந்திருக்க குழந்தையும் மக்களிடத்தில் சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டீங்க. அப்படித்தானே? யாருமே பார்க்கவே கூடாது, யாருக்கும் காட்டக்கூடாது. ஆமா. அப்படி என்றால் ஆமா, 7 குழந்தை பிறந்திருக்குதுல்ல? ஆமா. அப்புறம் பேர் வைக்கணும், பிள்ளை வந்தா பேர் வைக்கணும். 7 குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? அப்புறம் ஒரு பிள்ளைக்கு வச்சுட்டு 6 பிள்ளை விட்டுருவோமா? ஐயா மந்திரி அவர்களே,
நீங்கள் என்னுடைய அரண்மனையில மத்தியில் சேர்ந்த மதி மந்திரி. ஆமாங்க. என்னுடைய 7 குழந்தைகளுக்கும் என்னென்ன பெயர் வைப்போம், எப்படி வைப்போம் என்பதை சொல்ல வேண்டும். நான் சொல்லுவேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தெளிஞ்ச தண்ணியில மலர்ந்த புஷ்பம் சலங்க சரோஜா. என்னது எல்லா பேத்துக்குமா ஒரே பேரா? இது என்ன எத்தனை இப்படி கூப்பிடணும்னா ஒரு வாரம் உங்க பிள்ளைங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். ஐயா அந்த பேர் வேணாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்லு. சுருக்கமானா தெய்வீக பெயரா இருக்க வேண்டும். தெய்வீக பெயர். ஆமா மந்திரி. எனக்கு வந்து விட்டது. வந்து விட்டதா? என்ன வந்துருச்சு? யோசனை. யோசனை. ஆமாங்க. சொல்லுங்க பாப்போம். தாங்கள் ஆளுவதா திருங்காபிச்சேமை. ஆமா. தாங்களது பெயர் கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள். தாங்களது மனைவியார் பெயர் கோட்டை கருப்பாயி. ஆமா. மூன்றையுமே இணைத்து தெலுங்காய் என்று வைத்து விடலாம். தெலுங்காய். 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 7 குழந்தைகளுக்கு தெலுங்காய் என்ற பெயர் சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் 7 குழந்தைகளுக்கு ஒரே பெயர் வைப்பதற்கு காரணம் அப்படி கேளுங்க. இப்போ ஒரு பிள்ளை வேற பேர் வச்சு கூப்பிடுறீங்க. ஆமா. அந்த பிள்ளை என்ன நினைக்க? அப்பா நம்ம மேலதான் பாசமா இருக்காரு. இந்த 6 பிள்ளைங்க என்ன நினைக்க? இவங்க அங்க நம்ம மேல அப்பாவுக்கு பாசம் இல்ல. அந்த பிரச்சனையே வரக்கூடாது. குழந்தைகளுக்குள்ளாக இந்த மாதிரி ஒரு போட்டி போகாமல் சின்ன வயசுலயே வந்துருங்கிற வந்தா போச்சு. அதனால அதற்காக 7 குழந்தைகளுக்கு ஒரே பெயர். ஒரு பிள்ளைய கூப்பிட்டா 7 பிள்ளைகள் ஓடி வரும். தெலுங்காய் என்று அழைத்தால் 7 குழந்தைகள் வர வேண்டும். உண்மைதான். சரி, குழந்தை பிறந்த விஷயம் மற்ற சொல்லக்கூடாதுன்னு சொன்னீர்கள் அல்லவா? நம்மளுடைய அரண்மனையில யாருக்கும் தெரியாமல் எங்காவது மறைக்க வேண்டும். எப்படி மறைப்பது, எங்கு வைப்பது, ஏன் வளர்க்க இயலாது? கோட்டையிலே ஒரு சுரங்கத்தை கீழே கட்டுவோம். சரி, சுரங்கத்திலே ஒரு கோட்டையை கட்டுவோம். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளே செய்து வைத்து யார் கண்களுக்கும் தெரியாமல் உள்ளேயே வளர்த்து விடுவோமே. யார் கண்களுக்கு தெரியாம உள்ளேயேவா? அப்புறம் சுரங்கத்திலயா? எப்படிப்பா சின்ன பிள்ளைங்க எப்படி பொழைக்குமாது? ஏங்க ஒரு நல்ல ஒரு வழியை சொல்ற. நல்ல கோட்டையில வைக்கிற மாதிரி சொல்றேன். கோட்டைக்குள்ளதாங்க. ஆமா. எப்படி மூச்சு போகும் சுரங்கத்துல? அதான் தேவையான வசதி புறம் செய்யறமே. செய்ய ஆக்சிஜன், ஏசி எல்லாம் உள்ள வைப்போம். அதெல்லாம் வேணாம் வேணாம். ஏன் சுருக்கமா சொல்லு. சுருக்கம் அப்படிதாங்க வளர்க்கணும். ஏனென்றால் யார் கண்டம் பட்டாலும் எப்படி பார்ப்பார்கள்? பார்க்க மாட்டாங்களா? சுரங்கத்துல எப்படிங்க பாப்பாங்க? அதெல்லாம் சுத்தி பாத்துருவாங்க. செய்வோம். நாட்டு மக்கள் சும்மா சாதாரணமான கிடையாது. அப்படியா? பிறகு ஒரு நந்தவனம் அமைப்போம். சரி, நந்தவனத்திலே குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து வைத்து நந்தவனத்தில் வளர்த்து விடுவோமே. நந்தவனத்திலையா? நந்தவனத்துக்கு மட்டும் போக மாட்டாங்களா மக்கள்? அங்க எதுக்குங்க போறாங்க? எப்ப இப்படி சொல்ற? என்னை காலமனே கோட்டை முழுசா சுத்தி தேடி பாக்குறாங்க. நந்தவனத்தை மட்டும் குட்டி வைப்பாங்களா? நான் எதுக்கு இருக்கேன்? என்னது? நான் விடுவேனா? நீ இருக்கிறதுலயே அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? நீ எப்பவும் நம்ப முடியலையே. ஏங்க அப்படி சொல்றீங்க மந்திரி? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சரி, நன்றியுள்ள நாயா உழைப்பேன். நாயா உழைக்க ஒரு மனசுனாய் எனக்கு இருந்தா போதும். அதுக்கு என்ன பிஎல்இ வச்சிருக்கீங்க? அப்படி நான் தவறான வார்த்தை சொன்னானா மந்திரி அவர்களே? அதுவும் வேண்டாம். ஏதாவது சுருக்கமா அரண்மனைக்கு முன்பதாக எப்படியாவது குழந்தைகளை மறைப்பதற்கான யோசனை சொல்லுங்க. யாராவது தேடி வந்தாச்சா? இப்ப வேணாம். சரி, நந்தவனத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்க. சரி, செல்வம். சரி, குழந்தைகள் பிறந்த சரி இந்த நாளை நாம் இருவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஏன் தெரியுமா? குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். எப்படி? குழந்தைகள் வளர்க்க வேண்டும். உனக்கும் மகிழ்ச்சி, மக்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஆமாங்க. உட்காருங்க. சிரிப்புள்ளதான் முத்தி தரும் சத்தம் அங்கே கிதடி. நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. ஓம் சிரிப்புள்ளதான் முத்தி தரும் சத்தம் அங்கே கிதடி. நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. ஓம் பொழுது சத்தம் மனசிலும் இருக்கிறடி. ஓம் மனைவி சத்தம் வலிவனவசியம் பண்ணதடி. ஓம் சிரிப்புள்ளதான் முத்தி தரும் சத்தம் அங்கே கிதடி. ஓம் நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. கட்டி வச்ச வள்ளியே வழி உள்ளையே வண்ண மறக்க முடிய தங்கான சிலையே பட்டு துணியே ஓ மனசு பொரிய. கட்டி வச்ச வள்ளியே வழி உள்ளையே வண்ண மறக்க முடிய தங்கான சிலையே பட்டு துணியே ஓ மனசு பொரிய. சிரிப்புலதான் முத்தி தரும் சத்தம்
இருக்குதடி ஓ நடைய பார்த்தா தங்க தெருவுல இருக்குதடி ஐயனார் சிலையே என்ன விலையே உன்ன விவரம் புரியல இந்திரன் மகனே சுந்தரனே உன்னிட புகழவுல ஐயனார் சிலையே என்ன விலையே உன்ன விவரம் புரியல இந்திரன் மகனே சுந்தரனே உன்னிட புகழவுல குமார மங்கலத்தில் நானும் போல ஏங்குறேன் தவிக்கிட்ட நானும் கூட அதுக்கு தவற கேட்கிறேன் தனிய தவற கொடுத்தா சந்தோஷமா வாழறேன் இல்லை இல்ல பூமியில பூமிக்கு வரமாகிறேன் அடி ஒன்ன மறந்தாலும் நான் ஒன்ன மறக்க மாட்டேன் முத்துதிருந்த தப்பு கேக்குதடி ஓ நடைய பார்த்தா பக்க தெருப்பட இருக்குதடி உன் சொல்லு சத்தம் இருக்குதடி. மனமே சத்தம் மணிமன வசியம் பண்ணுதடி உன் கொலுசு சத்தம் இருக்குதடி. உன் பதவி சத்தம் பாடி மட்டும் வசியப்பட்டுதடி. சிறுபுலதான் முத்துதிருந்த சத்தம் இருக்குதடி. ஓ நடைய பார்த்தா தங்கத்தில் போல இருக்குதடி மன்னா பண்ணுவா மந்திரி மன்னா அமைச்சரே என்னுடைய குழந்தைகளை யாருக்கும் தெரியாமல் வளர்க்க வேண்டும். அப்படி மக்களுக்கு ஏதாவது மீண்டும் தெரிந்தால் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? தண்டனையா என்ன தண்டனை குழந்தை பிறந்த விஷயம் மட்டும் மக்களுக்கு தெரியக்கூடாது. ஆமாங்க உனக்கும் எனக்கும் மற்றும் கிழவிக்கு அம்மாவுக்கு நான் இந்த 4 பேருக்கு மட்டும் தெரிய வேண்டும். ஆமா. குழந்தை பிறந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நல்ல வளத்தில் வளர்க்க வேண்டும். அப்படியே ம். சென்று வருவோம் போய் வருமா? ஆகலாமுங்க. குழந்தை பத்திரம் யாருமே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோம். அப்படி மீண்டும் சொன்னீங்கன்னா உனக்கு 22 சவுக்கடி இருக்குது. 22 சவுக்கடி. குழந்தை பிறந்த விஷயம் மட்டும் சொல்லு. 22 சவுகடி போட்டா 108க்கு போன் பண்ணி வர சொல்லி இருக்கு முதவே ஏத்திட்டு போகட்டும் சென்று வருவோம் ஏ அப்பா அப்பா ஒன்ன போல ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல எனக்கு யாருமே இல்ல உங்கள் வீரல புடிச்சு நடந்த கால மறக்கல அந்த கால மறக்கல தொப்புள் கொடி சொந்த தந்தி தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மாறிலையும் தோளுலையும் நானூறங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வெறுவ நித்தம் சிந்தி பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு அம்மான்னு சொல்ல தெரியணுமா ஓ அம்மாவோ கோடிசாமி உனக்கு ஈடாகுமா ஆத்தாவும் சேல அத்தாகாயத்த போல தொட்டில் கட்டி தோங்க துணி கட்டியா ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்டு பார்த்தால சேத்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஏன் அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை உன் கை வீரல பிடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல சிந்தி ஒளச்ச சாதினி 10 மாத தாஜு மாந்தா மொத்தத்தையும் நீ சுமந்து நின்றரத்த வேர்வ சிந்தி ஒளச்ச சாதினி இன்பங்களை எனக்கு தந்து துன்பங்களை நீ சுமந்து நம்பிக்கையை ஊட்டி என்ன
என்ன வளர்த்த சாமி நீ ஆதரவணி இருந்து அலமரம் போல் இருந்து ஆதரவணி இருந்து அலமரம் போல் இருந்து தாடி பிச வச்சு வந்த சாமி நீயப்பா அப்பா சாமி நீயப்பா ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை கை வீரல பிடிச்சு நடந்த கால மறக்கல அந்த கால மறக்கல ஆள்காட்டி வரல பிடிச்சி அக்கா சொல்லி கொடுத்து அம்மாடு மூல குடிச்சி நண்டு சோறு பொங்கி கொடுத்து ஆள்காட்டி வரல பிடிச்சி அக்காங்க சொல்லி கொடுத்து அண்ணாடு போல குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து நட்டு தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சிலண்டொன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலாம் அங்கமே பதறி அம்மா கொஞ்ச நேரம் காணலாம் அங்கமே பதறி கதல் கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் முள்ள கலைஞர்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன் தாலி எடுத்து கூட தாயே என்ன படிக்க வைப்பேன் உன்னை பல வாழ்க்கையிலே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே நீருதிரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே நீருதிரு சும்மா ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்லை யாருமே இல்லை உங்க வீரல பிடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல